பாக்குக்கு என்ன உரம் கொடுக்கலாம், எவ்வளோ உரம் கொடுக்கலாம், எந்த டைமிங்கில் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. பாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உரம் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா மழை காலம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் கொடுக்கலாங்க. அதாவது ஏப்ரல் டு மார்ச்சில் கொடுக்கலாம். அல்லது மழை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு நவம்பர் டு டிசம்பர் அந்த ரேஞ்சில் நீங்கள் கொடுக்கலாங்க. என்னென்ன உரம் கொடுக்கலான்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு மரத்துக்கு 1 கிலோ யூரியாங்க, 1/2 கிலோ டிஏபி, 1/2 கிலோ பொட்டாஸு, 1 கிலோ காப்பர் சல்ஃபேட்டு, 2 கிலோ வேப்ப முன்னாக்கு, கூட வந்து பார்த்திங்கன்னா மெக்னீசியம் சல்ஃபேட் வந்து 1 கிலோ, உங்களுக்கு போராக்ஸ் 1/2 கிலோ, கூட வந்து பார்த்திங்கன்னா தொழு உரம் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கூடைங்க. இது எல்லாத்தையும் போட்டு கலந்துட்டுங்க மரத்துலேருந்து 3 அடி தூரம் தள்ளி மரத்தை சுற்றி ரவுண்டாக பறிச்சுங்க இந்த உரங்களையெல்லாம் உள்ளே போட்டு நீங்கள் மண்ணை போட்டு மூடிடலாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்குக்கு வரக்கூடிய அந்த பூஞ்சான நோய் வராதுங்க. காப்பு நல்லா இருக்கும், மர வளர்ச்சியுமே நல்லா இருக்குங்க. இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எல்லா மரத்துலேயும் வெள்ளை கலரில் உங்களுக்கு பெயிண்ட் மாதிரி அடிச்சிருப்பாங்க. அது என்னங்கிறத பற்றி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூஞ்சான நோய் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு மருந்துங்க.